நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து வட்டி வாங்குறது வட்டி கொடுக்கறது நிரந்தர நரகம்னு சொல்றான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸ் வந்து HDFC, இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி கேட்குறேன் சார். எப்படின்னா HDFC பேங்க்கு, LIC, SBI லைஃப் இன்சூரன்ஸ், INGICயா, பஜாஜ் எல்ஐசி இவங்கெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ்னு நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து நீங்கள் பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பணத்தை வந்து முதலீடு பண்ணுங்க, இதை வந்து நாங்கள் வந்து ஷேர்ஸில் தான் போடுறோம். ஷேர் வந்து கூடுது, இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், கூடுது குறையுது, கூடுச்சுன்னா கூடனோட நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்கேஸ் குறைஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து அதை ஸ்விட்சிங் பண்ணி ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணி மாற்றி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வட்டியா? இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா? திஸ் இஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலில் வந்து முதலீடு பண்ணும் போது அவங்க என்ன எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறோம், அதில் வந்து லாபம் நஷ்டம்னு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்கிறாங்க. லாப நஷ்டம் இல்லாமல் லாபமே வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஸ்டேட் பேங்க்ல, HDFC, ICICI பேங்க்ல இருக்காங்க, பிக்சட் டெபாசிட்னா அதில் 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுக்குறாங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தர வட்டி. இது வந்து ஷேர் மார்க்கெட்டிங் வந்து கூடுது குறையுது, இது வந்து பிஸ்னஸ் தான். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த தொழில் வந்து கூடுது, ஒரு கடையை வைக்கிறோம், அதில் லாபம் கிடைக்குது, நஷ்டமும் கிடைக்குது, தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் சொல்றாங்க. இதே போல ஷேர்ஸ்லையும் வந்து கூடுது குறையுது, இது பிஸ்னஸ் தான். இது வட்டியா? எனக்கு நீங்க தீர்த்துக்கோங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் கடுமையான குற்றவாளிகளாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டி கொடுக்கிறவனுக்கு நிரந்தர நரகம் இல்ல, வட்டி வாங்குறவனுக்கு நிரந்தர நரகம் குர்ஆன்ல இருக்கிறது. உலகதா வட்டி கொடுக்கிறது பாவம் இருக்குது, நிரந்தர நரகம் யாருக்கு தான்? வட்டி வாங்கி சாப்பிடுறான் இல்லையா, அவனுக்கு நிரந்தர நரகம் என்று திருக்குர்ஆனில் சொல்லப்படும். சாபுன்னாரி கும்பியா காலிதூன். யாரு இந்த போதனை தெரிந்த பிறகு வட்டியை சாப்பிடுகிறாரோ அவர் நரகவாசி, அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார். அதுல மாற்று கருத்து கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில நிறுவனங்கள்ல, அதாவது குறிப்பாக ஆயுள் காப்பீடுன்னு சொல்றாங்கல்ல, லைஃப் இன்சூரன்ஸ்னு, இந்த நிறுவனங்கள்ல நம்ம ஒரு தொகையை போட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முதிர்ச்சி தொகைன்னு ஒன்று தருவாங்க. அதுக்கு போனஸ் என்று அவங்க சொல்லிக்கிருவாங்க. அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு போனஸ் தர்றோம் அப்படிம்பாங்க. நம்ம ரூபா 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது கணக்கு பண்ணி ஒரு தொகையை தருவாங்க. இந்த வருஷமோ அந்த மாதிரி அவங்க ஒரு பீரியட் வச்சு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லையும் நம்முடைய பணம் அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, கூட குறைய அது மாதிரி தருவாங்க. தந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல ஆரம்பத்தில் அதை வட்டின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் துவங்கிய சுதந்திரம் பெற்ற துவக்க காலத்தில் அதை இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் இந்த நிறுவனங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தேவபந்து இந்த மாதிரி பெரிய பெரிய உலமாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது வட்டிய மார்க்கத்தில் ஹராமு அப்படின்னு சொன்ன உடனே முஸ்லீம்கள் யாரும் சேரல அப்படின்னு ஒரு நிலைமை வரும் பொழுது இந்த நிறுவனங்கள்லாம் கூடி ஒரு கள்ளத்தனமான ஒரு திட்டம் தீட்டி என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து அதை இன்ட்ரெஸ்ட் சொல்ல வேணாம், போனஸ் சொல்லுவோம், அப்ப முஸ்லீம்கள் நிறைய சேருவாங்க. முதல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல விளங்கின ஆரம்பத்தில் அதுக்கு சொன்னது இன்ட்ரெஸ்ட் தான். அப்ப பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அந்த முஸ்லீம்கள்லாம் சேரல என்று சொன்ன பிறகு அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனஸை தர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அது சொல்றாங்க. போனஸ் எப்படி தருவீங்கன்னு கேட்டா, நீங்கள் தரக்கூடிய பணத்தை நாங்க வியாபாரத்தில் கொண்டு போய் முதலீடு பண்ணுவோம், அதுல பண்ணும்போது அதுல லாபம் வரும், அந்த லாபத்தை உங்களுக்கு நாங்க தருவோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து லாபமே வரக்கூடிய ஒரு பிசினஸ் உலகத்தில் இருக்குதா? அதான் நஷ்டமே வராது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிசினஸ் இருக்குதான்னா உலகத்தில் ஒரு பிசினஸ் இப்படி கிடையாது. எந்த ஒரு பிசினஸ் ஆக இருந்தாலும் அது லாபமாகவும் இருக்கும், நட்டமாகவும் இருக்கும். நட்டம் வருவதற்கான வாய்ப்பு ஒரு 10% இருக்கும், லாபம் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு 90% இருக்குமே தவிர நஷ்டமே வராது என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரம் கூட உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்ப இவங்க எத்தனை நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனா பங்கு சந்தையில நாங்க முதலீடு செய்யறோங்கிறாங்க. பங்கு சந்தையில முதலீடு செஞ்சீங்கள 20,000 புள்ளியா இருக்கும் போது நீங்க முதலீடு செஞ்சீங்க. 20,000 புள்ளியா இருந்தது 12,000 அளவுக்கு இறங்குனுச்சு, கிட்டத்தட்ட வந்து 40% நினைஞ்சிருச்சு, அது இறங்குனுச்சு. அப்ப உங்களுக்கு போனஸ் தர்றதுக்கு பதிலா உங்க பணத்துல 40% பிடிச்சிருக்கணும். கண்ணு முன்னாடி தெரியுது 20,000 புள்ளின்னு சொல்லி காட்டினது சரசர சரண்டு இறங்கி உலக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்த நேரத்தில்
20,000ங்கிறது 12,000 இருந்தா பாத்துக்கிறீங்க, ஏறக்குறைய பாதியை நெருக்கி, பாதிக்கு கொஞ்சம் நெருக்கி என்ன செய்யுது, அவ்வளவு பெரிய லாஸ் ஏற்படுது. அந்த நேரத்திலையும் போனஸ் தான் தர்றாங்க. அப்ப அந்த எப்படி போனஸ் தருவ, எங்களுக்கு லாஸ்ல ஆயிருக்கு நல்லா தெரியுது. எத்தனை நிறுவனங்கள் திவாலாவே ஆயிரும். அப்ப திவாலா ஆன பிறகு அந்த நிறுவனத்தில் போட்ட காசு போயிடுச்சு, உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் காசும் கிடையாது, உங்களுக்கு போனஸும் கிடையாது, போயிட்டு ஒரு ஆளுக்காவது சொல்லி இருக்கிறானா? அப்ப இவன் செய்யல, பிசினஸ்ல எல்லாம் இவன் போடுறது கிடையாது, இவன் வட்டிக்கு தான் கொடுக்கறான். அதாவது பிசினஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு வட்டி கொடுக்கறான், நல்லா விளைக்கணும். இவன் போய் அந்த தொழில இந்த எல்ஐசி காரனோ இந்த நிறுவனம் நடத்துறவனோ அந்த தொழில ஒரு பார்ட்னர் ஆகி லாபம் நடத்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன் சொல்லி பணத்தை முதலீடு செய்ய மாட்டான். உங்கள்கிட்ட வாங்குற பணத்தை நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்வான்னு கேட்டா ஒரு 10% வட்டிக்கு அவன் கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு செய்வான், 10 வரும்ல, அவன் 3 வச்சுக்கிட்டு உங்களுக்கு 7 தருவான், அவன் 5 வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு 5 தருவான். வாங்கின வட்டியை தான் பங்கு வச்சு தர்றானே தவிர இவன் எந்த நிறுவனத்தில் இவன் எல்லாம் பங்காளியா இருக்கான்னு வெளியிட சொல்லுங்க, லிஸ்ட் கேட்டா வெளியிட மாட்டாங்கிறான். நீ எந்த நிறுவனத்தில் பங்காளி, நீ பார்ட்னரா சேர்ந்திருக்கிறியா, நீ அதுல ஒரு முதலாளியா, எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த எல்ஐசி முதலாளியா இருக்கக்கூடிய நிறுவனத்தை பட்டியல் போடுறான்னு கேட்டு பாருங்க, எதுலயும் நிறுவனத்தில் கிடையாது, அனைத்துக்கும் வட்டி கொடுத்துருக்கான். நம்ம பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுத்து அதை நம்மளை ஏமாத்துறதுக்கு மட்டும் போனஸ்னு சொல்லி ஏமாத்திரம் நல்லா தெரிகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மதுபானத்தை வேற ஒரு பெயரை சொல்லிக் கொண்டு ஹலால் ஆக்குவார்கள். மதுபானம் சொல்றோம், ஒயின் தானே சொல்றோம், பிராந்தி தானே சொல்றோம், சாராயம் சொல்றோம், கல்லுண்டா சொல்றோம், அப்படி சொல்லிட்டு ஹலால் ஆக்குறது. மதுபானத்தை வேற ஒரு பெயரை மட்டும் மாற்றி வைத்துக் கொண்டு ஹலாலாக்கும் காலம் வரும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, வட்டியை வேற ஒரு பெயரை சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அதை ஹலாலாக்க பாக்குறாங்க. முதல்ல அவங்க வாயினால இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க, இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி முஸ்லீம்கள் அதுல சேரலைங்கிற காரணத்தினாலதான் அந்த என்ன செஞ்சாங்க, மாத்தினாங்க. வேற இன்சூரன்ஸ் எல்லாம் மார்க்கத்தில் கூடும், மெடிக்கல் இன்சூரன்ஸ், வாகன இன்சூரன்ஸ், அது மாதிரி விபத்துகளுக்கு இன்சூரன்ஸ், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன ரிட்டர்ன் கிடையாது. இன்சூரன்ஸ் 2 வகை இருக்குது. ஒன்னு நீங்க பணத்தை போடுவீங்க, போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு திருப்பி தருவான், சேமிப்பாகிட்டு இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 20 லட்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தொகை முதிர்ச்சி அடைந்த பிறகு உங்களுக்கு தருவான். அல்லது நீங்க மண்டையை போட்டீங்கன்னா உங்க வாரிசுக்கு கொடுப்பான். அதான் லைஃபுக்கு உரிய இன்சூரன்ஸ் என்பது. மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது. நீ வருஷத்துக்கு 5000 ரூபாய் கட்டிரு, வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டு, உனக்கு திடீர்னு நோய் வந்தா நாங்க செலவழிப்போமா, நோயே வரலன்னா 2000 ரூபாய் எடுத்துக்கிடுவான். நமக்கு சேர்த்து வச்சு வட்டியும் தர மாட்டான், அசலும் தர மாட்டான். அந்த மாதிரி இன்சூரன்ஸுகள் மார்க்கத்தை தடுக்கப்பட்டது இல்லை. ஒரு தொழில் பண்றீங்க, வாகனம் வாங்குறீங்க, வாகனத்துக்கு நீங்க கட்டுற இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் வருதா? வருஷம் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதுக்கு ரிட்டர்ன் தருவானா? 10 வருஷம் கட்டின இன்சூரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தரமாட்டான். அந்த வருஷம் விபத்து நடந்தால் அந்த பணத்திலிருந்து அவன் உங்களுக்கு உதவி செய்வான். விபத்து நடக்கலைன்னா அந்த பணம் அவனுக்கு சேர்ந்ததாக்கணும். இப்படி லட்சம் பேர்கிட்ட வாங்கி 4 பேருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு கஷ்டம் கிடையாது. அந்த இன்சூரன்ஸ்ல வட்டி கிடையாது, அது நம்ம ஒத்துக்குறோம். நம்ம காசு ரிட்டர்ன் கிடையாது. நம்ம காசு ரிட்டர்ன் வந்தா தானே வட்டி பேச்சு வரும். கொடுத்த காசை திருப்பி தரும் பொழுதுதான் வட்டியோட தரானான்னு பிரச்சனை வருது. ஆனா லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்த காசையும் திருப்பி தருவான். அவ எவ்வளவு அவன்கிட்ட உங்க ரூபாய் நிலுவையில் இருக்கிறதோ அதற்கும் வட்டியை போனஸ்ன்னு தருவான். அது மாதிரி லாஸ்ங்கிற டாபிக்கே வரவே வராது. இடையில உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் மட்டும் நீங்க எவ்வளவு வாக்களித்தீர்களோ, 20 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் தான் கட்டியிருக்கிறீங்கன்னா 20 லட்சம் ரூபாயும் தந்துருவான். அந்த மாதிரி ஒரு தன்மை. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் முழுக்க வட்டி தான். அவங்க சொல்வதை வைத்து நம்ம நம்ப முடியாது. இவ்வளவு கேள்வி கேட்கிறோமே, நிறுவனத்தை வெளியிட வேண்டியதானே. நீ எந்தெந்த கம்பெனியில் பார்ட்னரா இருக்கணும். எல்லா கம்பெனிலையும் வட்டி கொடுத்திருக்கிறான், அது உண்மை. இவன் எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள்லையும் எல்ஐசில இருந்து என்ன செய்யறான், இந்த இன்சூரன்ஸ் நடத்துற 50 பேருமே பணத்தை கொண்டு வட்டி கொடுத்துட்டு அவன் கூட வட்டி வாங்கி குறைய வட்டி உங்களுக்கு தர்றான், பேரை தான் மாத்திக்கிட்டான். அதனால வியாபாரம் சொன்னா நஷ்டமானாலும் இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராதுன்னு உங்கள்கிட்ட சொன்னானா? நஷ்டமே வராம இருக்கட்டும், குறைஞ்ச பட்சம் என்ன செய்யணும், நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது லாஸ தொழில போடுறோம், லாஸ் ஆயிடுச்சுன்னா ரூபாய் கேட்காதீங்க, லாபம் வந்துச்சுன்னா லாபத்தை தருவோம், கூட வந்தா கூட தருவோம், குறைய வந்தா குறைய தருவோம், இல்லாட்டி ஒண்ணுமே தரமாட்டோம். அப்படி சொன்னா ஒருத்தர் சேர மாட்டானே, அப்ப ஏமாத்துறான். அப்ப வட்டி தான் பாக்குறான், வட்டி தான் கொடுக்கறான். இப்படி ஓப்பனா சொல்லிவிட்டா அம்மாடி ரூபா போயிருமாட்டு யாருமே சேர மாட்டோம். அப்ப நீ ஏமாத்துறதுக்கு தானே இந்த வட்டிக்கு வேற பேர் சுட்டி இருக்கிற.
அதனால இது வந்து தவறான விஷயம். இது வந்து ரொம்ப விவரமாக புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோட உங்களுக்கு தேவை என்று சொன்னா இஸ்லாம் கூறும் பொருளியல் அப்படிங்கிற தலைப்புல 29 மணி நேர வீடியோ இருக்கிறது. அதுல இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, எப்படி எல்லாம் பண்றாங்க என்று ஃபுல் டீடைல் அதுல விவரமாக அதுல சொல்லி இருக்கிறோம். வேற வேற இன்சூரன்ஸ் எடுங்க, இந்த மெடிக்கல்லாம் நீங்க எடுக்கணும். சில பேர் அதெல்லாம் ஹராம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு செலவழிக்க முடியாம பிச்சை எடுத்துருக்கான் நம்மால். வேற வேற சமுதாயத்தில் உள்ளவன் அவன் பாடி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யறான், மெடிக்கல் செலவுக்கு இல்லாம அரசாங்க செலவுல பார்த்துட்டு போயிடுறான். மருத்துவத்துக்குன்னு சொல்லி ஒரு காப்பீடு போட்டுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டுமாங்க. 2000 ரூபாய் கட்ட வேண்டியது 2 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண வேண்டி வந்தாலும் அவன் பாத்துக்குவான். அதை ஒண்ணுமே வரலன்னா 2000 ரூபாய் போயிட்டு போகுது. அந்த மாதிரி உள்ளது. அதை பத்தி எல்லாம் கூட அந்த பொருளியல்ங்கிற அந்த சீடியில வந்து விளக்கமா இருக்கு, பாத்துக்கிறோம்.